70 முறை சபரிமலை நம்பியாரின் லைஃபையே புரட்டி போட்ட ஐயப்பன். வில்லன் மகா குருசாமியான அதிசயம். நம்பியார் அவர்களை ஒரு மாபெரும் நடிகனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நம்பியார் சாமி அப்படின்னு சொன்னா இன்னும் பரிச்சயம். ஐயப்பன் சீசன் வந்துட்டாலே பலருக்கும் நம்பியார் அவர்களுடைய ஞாபகமும் வரும். எம்என் நம்பியார் அவர்கள் 1942ஆம் ஆண்டு முதலா சபரிமலைக்கு போயிருக்காரு. அப்போ அவரு நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடைய நாடக குழுவுல இருந்தாரு. முதல் பயணத்திலேயே அவருக்கு ஐயப்ப சுவாமி மீது அளவில்லாத ஈடுபாடு வந்திருக்கு. படத்துல தாங்க மனுஷன் வில்லன், ஆனா நிஜத்துல ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. மகா குருசாமியும் கூட கிட்டத்தட்ட 70 தடவை சபரிமலைக்கு போயிருக்காரு. அந்த காலத்துல சபரிமலையில பெரிய அளவுல எல்லாம் வசதிகள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பயணத்தை அவர் பண்ணியிருக்காரு. பல கஷ்டங்கள் பட்டு சபரிமலைக்கு போனாலும் அந்த இடம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. விரத காலத்துல அவர் கடைபிடிக்கிற ஒழுக்கம் பலரையும் வியக்க வச்சிருக்கு. அவரை பார்த்துட்டு நிறைய சினிமா செலிபிரிட்டிஸுக்குமே நம்மளும் சபரிமலைக்கு போலாம் அப்படின்னு ஆசையும் வந்திருக்கான். திரையுலகத்தை சேர்ந்தவங்களையும் சபரிமலைக்கு அவரு கூட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எம்என் நம்பியார் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஐயப்ப பூஜைய ஒரு விழா மாதிரி நடத்துவாரு. நிறைய பேருக்கு அன்னதானமும் போடுவாரு. மாலை போட்ட காலம் மட்டும் இல்லாம மாலை போடாத டைம்லயும் அவரு தீவிர ஒழுக்கத்தை கடைபிடிச்சாரு. தீய பழக்கங்கள் அப்படின்னு அவருக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அசைவ உணவு கூட சாப்பிட மாட்டாராம். ஐயப்பனுக்கு மாலை போட்டா மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லல. மாலை போடாத டைம்ல கூட ஒரு ஐயப்ப பக்தருக்கு உரிய ஒழுக்கத்துடன் தான் அவரு வாழ்ந்திருக்காரு. ஒருத்தவங்க மாலை போடுறாங்க அப்படின்னாலே ஐயப்பனுடைய அருளாசி இல்லாம அவங்களால மாலை போட முடியாது அப்படின்றது நம்பியார் சாமியுடைய கருத்தான். எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் சபரிமலைக்கு போகணும், ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க எல்லாருடைய ஆசையும் நடந்துருதா என்ன? ஐயப்ப மனசு வச்சாதான் யாரா இருந்தாலும் வந்து தரிசனம் பண்ண முடியும். இதுவுமே நம்பியார் அவர்களுடைய பக்தி கருத்தாவும் இருக்கு. சபரிமலை கோவில்ல ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்க இவங்களை பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மள பல பேருக்கும் நம்பியார் அவர்களுடைய அந்த முகமும் ஞாபகத்துக்கு கண்டிப்பா வரும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் உட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க. பிஹைண்ட் உட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.